SmileyTrips.com ஏப்ரல் மேல யூரோப்புக்கு 16 நாள் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூரோப்ல இவங்க ஓனர் டிராவல் கம்பெனி வச்சிருக்கிறதுனால 99% கேரண்டியா இவங்க விசா வாங்கி கொடுத்துருவாங்க. SmileyTrips.com கான்டாக்ட் பண்ணி உங்க யூரோப் டூரை புக் பண்ணிக்கங்க. இந்தியா மற்றும் உலகம் எங்கும் பிரான்சைஸ் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் தர்றாங்க. 5 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ஏரியாவிலே நீங்க ஓனர் ஷோரூம் திறந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் இயக்குனர் பான் நெலின் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற த லாஸ்ட் ஃபிலிம் ஷோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு 10-12 வயசு பையன் தான் ஹீரோ. அவனுடைய அப்பா வந்து ஒரு கிராமத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டீ கடை போட்டிருக்காரு. இவனும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி பக்கத்து ஊரில் போய் படிச்சுட்டு வர்றாங்க. ஒரு நாள் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு இவன் மட்டும் தனியாக போய் தியேட்டரில் படம் பார்க்குறான். படம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அவனுக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் வருது. இன்னொரு நாள் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு கையில் காசு இல்லாததுனால செவரேறி குச்சி தியேட்டருக்குள்ளே போய் படம் பார்க்குறான். தியேட்டர் ஸ்டாஃபுங்க இவனை பிடிச்சி கொண்டாந்து வெளியே விட்டுறாங்க. இந்த சமயத்தில் தியேட்டருடைய ஆப்ரேட்டரை இவன் சந்திக்கிறான். அந்த ஆப்ரேட்டருக்கு இவன் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை கொடுக்குறான். அந்த சாப்பாட்டை அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு. அதனால அவன் அன்றாடம் ஆப்ரேட்டருக்கு வீட்டு சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்க 2 பேரும் நல்லா பழகிடுறாங்க. இந்த சமயத்தில் இவனை கேபினில் கூட்டு போய் வச்சுருக்கிறதுனால கேபினில் இருந்துக்கிட்டு இந்த ப்ரொஜெக்ட் எப்படி ரன் ஆகுது, ஃபிலிம்னா என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தினால அவரும் கேட்குறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கு இருக்கிற சினிமா ஆர்வத்தில் இவன் என்ன பண்ணிடுறான்னா, ஃபிலிம் ரோலையே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து திட்டிடுறான். அதுக்கப்புறம் சினிமா மேலே இருக்க ஆர்வம் இவனை என்னவெல்லாம் செய்ய வச்சுது, இவன் என்னவா ஆனான் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இது என்ன சினிமா பாரடைஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதே சந்தேகம் தான் இந்த படத்துடைய டைரக்டர் பேட்டி எடுத்து நிருபர்களுக்கு இருந்திருக்குது. அவங்க இது என்ன சினிமா பாரடைஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு பேசாதீங்க, படத்தை பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம 2 படத்தையும் பார்த்துட்டோம். 2 படத்துக்கும் வேறு வேறு கதையாக இருந்தாலும் பொது ஒத்துமை அப்படிங்கிறது ஒரே விஷயமாக தான் இருக்குது. அந்த படத்துலேயும் ஹீரோ ஒரு சின்ன பையன் தான். அந்த பையனுக்கு வந்து சினிமா ஆர்வம் அதிகமாக இருக்கும். அவன் தியேட்டரில் இருக்கிற ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்குவான். இந்த 2 படத்துலையுமே இந்த ஒத்துமை இருக்குது. மற்றபடி கதை வேறு வேறையாக இருந்தாலும் இந்த பொதுவான ஒத்துமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 2 கதையிலையும் இருக்கிற ஒத்துமையில் இருக்கிற வேற்றுமை என்னென்னா, அந்த பையன் டைரக்ஷன் சைடில் இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். இந்த பையன் டெக்னிக்கல் சைடில் இருக்கிற டவுட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகுது, ஃபிலிம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கல் சைடு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்குவான். அந்த படம் முழுக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டீட்டெயில் பண்ணிட்டாங்க, ரொம்ப லேக் இருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாம் கூட சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரிலாம் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அவார்டுக்கு அனுப்பக்கூடிய படங்கள்லாம் படம் எப்படி வேணால் இருக்கும், ஆனால் லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லாமல் இருக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த படத்தில் நம்ம படம் பார்க்கும்போது மேம்போக்காகவே தெரியுது, சில லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்க தான் செய்யுது. மற்றபடி படத்தை ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. படத்தில் மெயினாக படத்தில் நடித்த அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஹீரோவை நடித்த அந்த சின்ன பையன் கேமரான்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டு அம்மாட்டுக்கு நடிச்சிருக்கான். அதே போல் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோவுடைய அந்த ஃபேமிலி பேக்ட்ராப்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அம்மா சமைக்கிற விதம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இந்த படம் வர்ற ஆஸ்கார் அவார்டுக்கு இந்திய அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது. அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். என்ன படத்தில் கொஞ்சம் இந்த சினிமா பாரடைஸோடைய ரிசம்பிளன்ஸும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்ததுன்னா தெம்பாக இருந்திருக்கலாம். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம்.